ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இன்னும் ஆளில் காணுமேன்லாம் யோசிக்காதுங்க. மசாலா ஸ்மெல் அடித்த உடனே கரெக்டாக உள்ளே வந்துடுவான். ஏன்னா நான் என்ன செய்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. சரி, அவன் வரத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் உருப்படியாக அதெல்லாம் பண்ணிடலாம். மசாலா ஸ்மெல் அடித்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு அரிசியை போட்டு வேலையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்தால் அதெல்லாம் சொதப்பி விட்டுருவான். ஏன்னா லாஸ்ட்டு 2 டைம் இப்படி தான் சொதப்பிட்டான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது காயிட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்ய என்னென்ன தேவைன்னா இந்த மசாலா ஐட்டம், அதாவது பட்டை, கிராம்பு, ஸ்டார் இந்த மாதிரி இதோட போட்டு தாளிக்கணும். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்து புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கேடு, தக்காளி, இது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சிருக்கோம். இது மெயின் சிக்கன் அதாவது இதுக்குள்ள இப்படி விழுந்துடுச்சு முடியாரு. பிரியாணி தான் விழுந்ததுல கொஞ்சம் அடி பலமா போட்டு விழுந்ததுல அடிபட்டுச்சு. பிள்ளை போய் ஓரமா உட்காருன்னு பார்த்தா எடுத்துட்டு வந்து இங்கே வந்துட்டேன். முடியல. கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக நெய் போட்டுப்போம். நெய் போட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஊத்தி விடுங்க. போதுண்டா போதுண்டா. சத்தம் கேக்குது. ஆமா, பாத்திரத்தெல்லாம் வேகமா போடுவேன். இதை கிண்டும் போது பொறுமையா கிண்டுவேன். நல்லா பொறுமையாடா. தெரியுமா, வெங்காயம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வேற புதினா போடுறேன். டால்டா கூட போட்டிருப்பாங்க. அட பாவி, நல்லெண்ணெய்டா. நல்லெண்ணெய் ஊத்திக்கிறாங்க, நெய் ஊத்தல. டேய், அது நெய்டா. இப்பதானே நல்லெண்ணெய். நீங்க நல்ல நெய்ன்னு சொன்னடா. சுத்தமான நெய்டா, பசு நெய்டா. ஓ, அப்ப பாக்கெட்ல வைக்கிறதெல்லாம் கெட்டு போய் விக்கிறானா? இந்தியன் தாத்தா வரப்போறாங்க. இந்தியன் தாத்தா வருவாரா? முதல்ல உனக்கு தானே அப்படி மருமக்களை போடணும். அவரு மருமக்களை சும்மா ஸ்டவ்ல வச்சுக்கிண்டுடா. அவங்களுக்கு சொல்லணுமா வேணாமா? இதுல வச்சுக்கிண்டுடா. அவங்களுக்கு தெரியணுமா வேணாமா? அவங்களுக்கு தெரியும்டா. மைக்கில் ஏன்டா கத்துற? யாருன்னா ஹெட்செட் போட்டு கேட்டாங்கன்னா காது ஜவு கிழிஞ்சிட போகுதுடா. இப்ப இது வதங்கிருச்சம்மா. ஏன்னா தக்காளி கூட பண்ண இடத்துல எடுத்துட்டேன்னா நான் ஸ்டவ்ல கூட்டி இருப்பேன்டா நேரம். அது வதங்கல. ஏன்னா இந்த தண்ணி ஏமாத்துறாங்க. நம்ம தக்காளி போட்டுருவோம். இந்த மைக் வேற இறங்கிட்டே போகுது. என்னோட சவுண்ட் நல்லா கேட்கலன்னா என்னோட வாய்ஸ் ஃபேன்ஸ் வாய்ஸ் கேட்டு உன்னி கிருஷ்ணன் வாய்ஸ் கேட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது? வேர்த்து சமைக்கிறது நானு, சாப்பிடுறதுதான் இவங்க. என்னது என்ன பண்றது? ஒரு வீட்டுல ஆம்பளையா பொழுதுட்டாலே இந்த தொல்லை. நீ சமைச்சு நாங்க சாப்பிடறதே ஒரு வாய் வைக்க விட மாட்டேன்றா. அத கூட கையில உள்ளத கூட தின்னுட்டு போயிடா புடிங்கி. ஆம்பளையா பிறகுறது ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு எல்லாம் அது புரியாது. வீட்டுல உள்ள எல்லாத்தையும் நீ மட்டும் தான் திங்கிற. யாருக்கு பேசினா வாயில வச்சிருவேன். ஆம்பளைங்க ரொம்ப கஷ்டம். ஆம்பளைங்க ரொம்ப கஷ்டமா இல்லையா? இல்லடா, கஷ்டமா இல்லையா? பாருங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. காடு. இது காடு இல்ல, இது தயிர். சரி, தயிர். இட்ஸ் கர்ட். நான் வேற வர மஞ்சிலஸ் மாதிரி ஆயிட்டேன். இந்த ஆல் டு ரோல் இந்த மாட்டா. தெலுங்கு உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அரிசி எடுத்து ஓட்டிடுவா. பிரியாணி மசாலா நாம ஏன் இவ்வளவு பண்ணணும்? இது சூடா இருக்கா? அரிசி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இத குடிச்சிடுறேன். நீ குடிப்ப,
அப்படியே என்னை பிடிச்சி தள்ளி விட்டா நான் ஒரு 2 சுத்தம்னா உள்ள பிரியாணி ஆயிடாது. உன் வயிறு நம்பிடும். அரிசியும் கறியும் தின்னு பிரியாணினே ஆக்கிடுவேன். நாங்களாம் என்ன பண்ண? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பிரியாணி கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி பிரியாணி பார்க்கும்போது ஒரு சவுண்ட் வருது. நித்தம் நித்தம் உன்னை நிறுத்தி ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. உன்னை உன்னை நெருங்கும் போது அத்தனை நரம்பும் வெடிக்கிறது. பிரியாணி உன்னிறங்கள் என் நெஞ்சில் ஓவியமா. பிரியாணி உன் இலைகள் விண்மீது வெண்பிறையா. பிரியாணி உன்னை பார்த்தால் தெரியாமல் காதல் பூக்குதே, காதல் பூக்குதே. நாயே சோறு தின்றதுக்கான பில்டப் கொடுக்குது. வேற பாட்டு பாடவா? உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள. போதும்டா, விட்டுடா. பாடியே கொள்றானே. பிரியாணி மிகவும் அருமையாக வந்துள்ளதா. சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. அதை எங்கேயாவது ஒழுங்கா சொல்ல விட்டியா பிரியாணி எப்படி பண்றோன்னு? குறுக்க போது கலைச்சிட்ட. நான் எவ்வளவு அழகா பிரியாணிக்கு ஒரு பாட்டு You are really a God gifted child. ஓகே, இதுல மாத்திக்கமா? போய் பச்சடி எடுத்துட்டு வாங்கோ. நான் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். இப்போ அப்படி சாப்பிட்டா தான் இது கொஞ்சம் ஊறி போய் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம போயிட்டு சாப்பிடலாம். ஸ்பூன் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. நம்ம வந்து இப்போ பச்சடி ரெடி பண்ணிட்டோம். நம்ம பிரியாணியை பச்சடி பண்றதுக்கு எவ்வளவு நேரமா? பிரியாணி எங்கடா? நீ வர வரையும் வச்சிருப்பாங்களா? பாய், நல்லா இருக்கு.